பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன். அதனால நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும். ஓகேவா? இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளா இருக்கும். ஆண்டவர் இயேசு வாக்கு கொடுத்தபடி உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க இன்னைக்கு செய்ய போகிற காரியெல்லாம் ஜெயமாகும். உங்களுக்கான காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். அதனால சொன்னு போகாருங்க. அவர் மேல விசுவாசம் வைத்து உறுதியாயிருங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்கணும். ஒரு சமயம் ஆலமாவடியில நிறைய மக்கள் பல இடத்துல இருந்து ஜெபத்துக்கு வருவாங்க. சிலர் தங்கி இருந்து கூட்டத்துல பங்கு பெற்றுட்டு போவாங்க. ஒரு சமயம் நான் ஒரு நாள் ஒரு இரவு நேரம், ஒரு 9 மணிக்கு மேல இருக்கும். நான் சில சமயத்துல அப்ப வந்து தேவனுடைய கூடாரம் அந்த பகுதிகளை நான் பார்ப்பது வழக்கம். அப்படியே வந்து சுத்தி பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போவது வழக்கம். ஒரு நாள் அப்படியே நான் சுத்தி பார்த்துட்டு 9:30 மணி இருக்கும். திரும்புகிற நேரம் அங்க வந்திருந்த மன்னா கேண்டீன்ல சாப்பிட்டு கூட ஒருத்தர் ஓடி வந்து என்னை மறிச்சிட்டாங்க. மறிச்சிட்டு அவங்க வந்து இன்னொரு மாநிலத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. மறிச்சிட்டு பேச, ஐயோ உங்களை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பார்த்துட்டேன்றத சொல்றாங்க. சரி, என்னைக்கு எந்த ஊர், எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கர்நாடகா மாநிலத்திலிருந்து வரோம். நான் 2-3 நாளாக தங்கி கூட்டத்தில் பங்கு பெறுகிறோம். உங்களை நேரில் பார்க்க முடியல, தூரத்தில் தான் பார்க்குறோம். நான் உங்களை நேரில் பார்க்கணும், உங்கள்கிட்ட அப்படி ஒரு வார்த்தையாவது பேசணும்னு சொல்லி 10 வருஷத்துக்கு மேலே ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே சிரிச்சுக்கிட்டு சொன்னேன், ஒரு மனுஷன் தேவனால் பயன்படுத்தப்படுகிற மனிதன் என்னை பார்த்து பேச 10 வருஷம் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னீங்க. நீங்க இத ஆண்டவர்கிட்ட போய் உண்மை பார்க்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி இருந்தா எப்பவோ நீங்க ஆண்டவரை பார்த்திருக்கலாம். அவர் உங்களோட பேசி இருப்பார். அவர் அவ்வளவு நமக்கு சமீபமா இருக்கிற தேவன். நீங்க இனி ஆண்டவரை அந்த மாதிரி தேடுங்க, இயேசுவை. அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார் என்பதாய் சொன்னேன். ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஊழியக்காரனை பார்த்துட்டேன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, உங்களை தொட்டு பார்த்துக்கிட்டோமா அப்படின்லாம் கேட்டாங்க. நான் அவங்களுக்கு கை கொடுத்து வாழ்த்து சொன்னேன். அவங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஒரு மனிதன், கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதன், அவரை சந்திப்பதும் பேசுவதும் அவரோடு கூட ஒரு வார்த்தை கேட்பதும் அவ்வளவு சந்தோஷம்னு சொன்னா, வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், நம்ம எல்லாம் சிருஷ்டித்த அண்ட சராசரங்களை தாங்கி நடத்துகிற தேவன், அந்த இயேசு கிறிஸ்துவை சந்திப்பது, அவரோடு பேசுவது, அவருடைய குரலை கேட்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும்ல. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல ஒரு பக்தன் சொல்றாரு, தாவீது என்ற பக்தன், மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவதை போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறாரு. ஒரு மான் அப்படியே மேய்ந்து கொண்டு வரும் பொழுது வெகு தூரம் நடந்து மேய்ந்து இப்ப நல்லா மேய்ஞ்சிட்டு தண்ணீர் இல்லை, தாகம், தண்ணீரை தேடி அந்த மான் அலையும். அதுக்கு வேற எதன்விதனுக்கு அந்த தண்ணீரை பார்க்கணும்னு அலையும். அப்போ அது அப்படியே வனாந்தரத்தில் அலைந்து திரியும். எங்க தண்ணி கிடைக்குதோ அதை நோக்கி பாய்ந்து போகும். அப்போ அந்த ஒரு மான் நீர் தாகத்தினால நீரோடைகளை வாஞ்சித்து தேடுகிறதை போல என் ஆத்மா தேவனே உம்மீது வாஞ்சியா இருக்கிறாரு, கதறுகிறாரு. ஆத்மாவில் ஒரு கதறுதல் இருக்கணும். நான் ஆண்டவரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவோட பேசணும், நான் அவரை தரிசிக்கணும், அவருடைய குரலை கேட்கணும். அந்த ஒரு தாகம், அந்த கதறுதல் உள்ளத்தின் ஆழத்தில் உண்டானா அவருடனே தரிசனமாவார். அவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடு நீங்க என்னை தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீங்க, நான் உங்களுக்கு காணப்படுவேன். முழு இருதயத்தோடு நீங்க தேடுறீங்களா, வாஞ்சியோடு தேடுறீங்களா? ஒரு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல உங்களுடைய ஆத்மா தேவனை குறித்த தாகத்தினால் கதறுகிறதா? அதை பார்த்து தேவனே உங்களை தேடி வந்து உங்களை சந்தித்து உங்களோடு பேசுவார். அவ்வளவு அற்புதமான ஆண்டவர். அவரை நமக்கு சமீபமாய் பெற்றிருக்கிறோம். அதனால நீங்களும் இந்த நாள், ஆண்டவரே இயேசுவே, உங்களுடைய குரலை நானும் கேட்கணும், உண்மை நான் தரிசிக்கணும், என்னை நீங்க கரம்பிடித்து நடத்தணும், அனுதினமும் என் கூடவே நீங்க இருக்கிறத நான் உணரணும். அந்த அனுபவத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அதுதான் மேலான ஒரு அனுபவம். இன்னைக்கு கேட்குறீங்களா? ஒரு தாகத்தோடு கேட்குறீங்களா? ஒரு உள்ளத்தின் கதறுதலோடு ஆண்டவரை தேடுறீங்களா? அப்படின்னு, ஆண்டவரே
மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவதை போல தேவனே, என் ஆத்மா உம்மீது தாகமாயிருக்கிறது, என் ஆத்மா கதறுகிறது. உம்மை எனக்கு வெளிப்படுத்தும், என்னோடு பேசும். நான் தினந்தோறும் எப்பொழுதும் உம்மை உணர்ந்து கொள்ளும்படிக்கு அந்த அனுபவத்தை எனக்கும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.